வேற என்னடி செய்யறதுக்கு வேற பார்த்துட்டு தங்கிருவாட்டி. கல்யாணம்னு எடுத்தா கடையில கல்யாணம் காவு வாங்கிட்டு பார்த்துட்டு வட்டியோடு தருவா. தந்துருவேங்க, சொன்ன மாதிரி நான் தந்துருவேன், நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, தாரேன்னு வாங்கிட்டு கடைசி அணக்கமே இல்லாம இருந்தா எப்படி ஆகும்? உங்களை ஊருக்குள்ள இருந்துகிட்டே பிடிக்க முடியல, பணத்துக்கு போன் போட்டா போனு எடுக்கதில்ல. அப்ப நான் உங்க மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லட்டுமா நடந்த விஷயத்தெல்லாம்? எது நீ என்ன நம்பி தானே அவளுக்கு பணத்தை கொடுத்து நான் தாரணும்னு சொல்லவும் இல்லாட்டி ஒரு 3 மாசம் பிஞ்சு போயிட்டு எல்லாம் கேட்டு வட்டி மொயிலுமா தருவா. குடுப்ப இல்லாட்டி பச்சாலி வாயை தந்து சொல்லு. தந்துருவமுக்கா, சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. என்ன செய்யறதுக்கு? நான் கல்யாணம் எடுப்பேன்னு கடத்தெல்லாம் வாங்கினேன். மாப்பிள்ளைக்காரி இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சா பார்த்தேன். நான் தந்துருதமுக்கா, ஒரு 3 மாசம் பொறுமையா இருங்கக்கா. தந்ததுதான் தந்தியோ, ஒரு 3 மாசம் பொறுமையா இருங்க. நான் கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் வட்டி குட்டியெல்லாம் அடைச்சிக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துருவாங்க. இந்த கடங்கார வாழ்க்கை என்ன சீரழிச்சு கொள்ளுவுங்க. என் மாப்பிள்ளைக்கு தெரியாம பணத்தை வாங்கிட்டு நான் படுக பாடு இருக்கேன். 3 மாசம் நீங்க வட்டி பைசா தரல, அப்ப 3 மாசம் நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்குதியே, எல்லாம் சேர்த்து 6 மாசம் வட்டியும் முதலையும் அடைக்க முடிஞ்சுன்னா அடைச்சிருங்க. நமக்கு இது தாக்குப்படி ஆகாது. கேட்டேலக்க நானும் நம்ம ஊர்க்காரவியா முன்ன பின்ன மோரக்கட்டையை பார்க்கணும்னு தான் பொறுமையா இருக்கேன். ஆச்சி நீங்க வாங்கி கொடுத்துட்டு அணக்க இல்லாம இருக்கும்போது மனசுக்கு வருத்தமா இருக்கு. இந்த பாரதி நான் சொல்லுக முன்னாடி நான் அடுத்தவங்க பைசாக்க ஆசைப்பட மாட்டேன். ஒருத்தி கஷ்டத்துல இருக்கான்னு வாங்கி கொடுத்துட்டு அது தந்துருவா. நீ எவன் மேல வேணாலும் நீ சந்தேகப்படும், 10 நாள் மேல சந்தேகப்படாம பணத்தை தந்துருவா இல்லாட்டி எடுத்து கொடுத்துடாட்டி 3 மாசம் 6 மாசம் வட்டி வரும் முதல்ல திருப்பி தந்துருவான். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். நீ வா, புஷ்பாக்கு தெரியாத ஆஸ்பத்திரி கிடையாது. புஷ்பாட்ட போய் கேட்போம் வா. எம்மாடி சிம்பரன் மாதிரி குரல் வேணும் வாங்குவோம் மோரைக்கு. நீ வா, முதல்ல டாக்டர் போய் பாப்பா. தந்துருவோம், நீ ஒன்னும் வருத்தப்படாத. உன் பணம் உனக்கு தான். நாங்க தின்னு முழுங்க வரோம். நாங்க 5 பைசா அடுத்தவன் பைசாக்கு ஆசைப்பட மாட்டோம். சரியா? சரி ரொம்ப நம்புதேன். 3 மாசம் டைம், அதுக்கு மேல இழுக்க கூடாது. அப்படி ஏதாவது இழுத்தியன்னு வையோ, நான் மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்க மாப்பிள்ளைட்டு போய் அறுத்து கிழிச்சு போடவே, அவ்வளவுதான். என்னது லட்சுமி குரல் மாதிரி கேட்குது? லட்சுமியா? லட்சுமி ஆட்டி வாடா. பேயில போன அவளுக்கு கடை வாங்க தெரிஞ்சு நாங்க ஒரு மாதிரி அரைச்சு கிழிச்சிட்டு கிடப்பா. அசிங்க படிக்கிற ஒரு ஓட்டோரி புஷ்பா உன் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கிடக்கும். அவன் வந்துட்டு போட்டதுக்கு அப்புறமா நான் போறேனே. ஆமா புஷ்பாக்கா, இங்க உள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு இருந்து கூட 10 நிமிஷம் தானே வாங்க. எது கடை இதுக்கே அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு மறந்துக்கிட்டு கிடக்குதியா? புஷ்பா இவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகமா என்னன்னு கேளு. என்ன லட்சுமி, என்ன சந்தேகம்? பணமா ஒரு 2 நாள் பொறுமையா இரு, அதுக்கு அப்புறமா மாத்தி விட்டு தாரேன். இவளுக்கு என்னட்டி சந்தேகம்? இந்த புஷ்பா பத்தியாட்டி கடை வாங்கியிருக்கணும் ரொம்ப தான் வாய் பேசுகா பைக்காரி. நான் லாட்ரி டிக்கெட் எடுத்து அதுல எனக்கு கோடி கணக்கில் உளுந்து இந்த புஷ்பாக்கே வட்டிக்கு கொடுக்க மாதிரி நான் ஒரு நாள் வருவ முட்டி. அப்ப தெரியும் அருமாண்டு இவளுக்கு. சரி போட்டாச்சு, வேற என்ன செய்யறதுக்கு? நம்ம நேரம் அப்படி தலைகீழ கிடக்குது. இவாகிட்ட எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை. சரிங்க அங்க பாருங்க, லட்சுமி என்னத்துக்கு வந்தா? என்ன தந்தீங்க? ஏதாவது டாக்டர் கிட்ட இருந்தா என்னன்னு காதை உள்ள கொடுத்து கேளுங்க. என்னன்னு கேப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்தானே. ஏடி அவளுக்கு யாருக்கும் பிரச்சனை வரும், அவளால நமக்கு தான் வரும். சரி வா கேப்போம். ஆமா லட்சுமி, உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். உன் குரலை கொஞ்சம் சரி பண்ணினாதான் நல்லா இருக்கும். எல்லாரும் மூஞ்சிக்கு பவுடர் போட்டு கிரீம் போட்டு சரி பண்ணதாவியல்ல, அது போல தொண்டைக்கும் பார்க்கணும். நம்ம ஊர்ல நல்ல ஆஸ்பத்திரி கிடையாது. பக்கத்து ஊர்ல ஒரு கிளினிக் இருக்குவே தொண்டை சம்பந்தமா தான். அங்க வேணா போய் பாக்கியா? ஐயா யாச்சி, இவ என்ன அரவட்டு பிடிச்ச விளையாட்டு திரிஞ்சிட்டு கிடக்கா? குரல மாத்த போறாளா? இங்க வர
பாரு சீமையை விட்ட சிரிக்கி மோவா அவ குரலை சரி பண்ண போறாள். எனக்கு சரி பண்ணி எனக்கு மனசு முழுக்க அழுக்கும் குப்பையும் வாயில அறுப்பு வருவு. குரலை மாத்தக்கு குரலை குந்தாணி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு போக சொல்லணும். இந்த இவளுக்கு போய் கேளாடி சத்தம் போடாத ஆச்சி கேட்டுறாம. என்னடி மண்டிகள் இல்லாதவளா இருக்கா போல. கமாண்ட்ல குரல் நல்லா இல்லைன்னு சொன்னாவியலாம் அதுக்காண்டி மாற்ற பரலாம். எங்கேயுமே நின்று தொண்டையோடு தொண்டையா பிடிச்சி இழுத்து சங்க நடிச்சு கொள்ள போறானோ நமக்கு என்ன. என்னவும் செஞ்சுட்டு போறா, கொஞ்சம் பேசாம இருங்க. அங்க என்னன்னு கேளுங்க. அப்படியே அங்க போனேன்னா அங்க போய் கேளாவே சொல்லுவாங்க புரிஞ்சா. வரேன் புஷ்பா. ஏதாவது நான் புஷ்பான்னு பேர சொல்லு பயந்துருவானுவோ. எடி போயிட்டாட்டி வா போவா. சரி புஷ்பா போயிட்டு வரடாட்டி பைசா தந்துடுதோம். பாட்டி என்ன ஏன் பாட்டி கொஞ்சம் நின்னுட்டு போங்க. எடி ஒரு நிமிஷம் இருட்டு நாங்க என்ன அதுன்னு பார்க்க போறோம். பணம் பேசுவோம் பணம் 6 மாசம் வட்டி திருப்பி செஞ்சிருக்கோம். ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கோம். போ பதினாலு சீக்கிரம் பாட்டி எங்க போறான்னு பாப்போம். வாங்க ஆச்சி வாங்க. பணத்தை வாங்குறது வரைக்கும் பல்ல கட்டுதாளுவா. அதை கேட்டா நம்ம கிட்டே எகிரி சடிட்டு வாராளுவா. அம்மா எப்பா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஏ தாத்தா ஏச்சே தாத்தா வந்துட்டாரு. இன்னும் ஆச்சி இல்லையா? ஏ தாத்தா ஆச்சி வீட்டில் இல்லை போல. எங்கன்னா பசங்க இருந்துக்கிடுவேனே எப்படி? நான் இருந்துக்கிடுவேன் கண்ணு. கையை விட்டுட்டு இதுக்கிட்ட அப்படியே சார்ஜ் மட்டும் விட்டுட்டு நாங்கன்னா படுத்துக்கிடுவேன். எம்மா ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த பொழப்பு? இப்படி போய் தெருவில் போய் உளுந்து கிடக்கணுமா தாத்தா? உங்கள்கிட்ட தான் இல்ல கண்ணு, இப்ப தெளிஞ்சு போச்சு. இவர் ஏன் உளுந்து கிடக்காரு? ஏச்சி உங்களை தான் தேடிட்டு கிடக்கேன். வர வழியில் எங்கன்னு கடந்தாரு. நான் தான் பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இழுத்த இழுப்புல தெளிஞ்சு போச்சு. அப்படியாடி மூஞ்சி வட்டி எவ்வளவு நாளைக்கு கேட்க மாட்டாரு. சரி இவங்க கடக்கட்டும், நான் ஒரு அவசரமான வேலையா போறேன். சரியா வள்ளி முடிஞ்ச ஆரம்பிக்கு உள்ளதுக்கு போட்டு. ஏச்சி போட்டு வண்டி நாங்க இப்ப வாரோம். எங்க போறியோ இவ்வளவு அவசர அவசரமா? ஏக்கா ஏச்சி எங்க போறியோ? லண்டன் பார்த்து தலைக்குள்ள கவுத்த போறோம். ஏட்டி அவரை பாருட்டு வாரோம். இந்த ஆட்சிய பாரு, தாத்தா உளுந்து கிடக்காருன்னு சொன்னது கூட தெரியாம போறது பாரு. ஏன் தாத்தா? என் கண்ணு பார்க்காம போறத பாரு. இப்படிதான் என் பொழப்பு நாரா போவு இவா கிட்ட கடந்து. நாரும் உங்களுக்கு நீர் பண்ணி அணியா இருக்க. போங்க உள்ள போய் பாடுங்க. அதான் தெளிஞ்சு போச்சு. இல்ல போங்க. என் கண்ணு கண்ணு போனா போங்க தாத்தா உள்ள போய் பாடும். நெக்ஸ்ட் வாங்க. லட்சுமி ஒன்னதான் வாங்கம்மா. வேற என்ன பிரச்சனை? என்னன்னு பாருட்டி. வஜராலி வந்துட்டாமட்டி உள்ள என்ன கட்டணும் பாருட்டி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உட்காருங்க. உள்ள எங்க சொந்தக்காரவிய உள்ள இருக்காவக்கா, அதான் பார்க்க வந்தோம். இப்படி கிரௌடா நிக்க கூடாது. பேஷண்ட் வர்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உட்கார்ந்துறீங்க. உங்க சொந்தக்காரங்க வந்த உடனே கிளம்புங்க. சரி சரி உள்ள என்ன யாருன்னு கேட்கறதுக்குதான் அப்படி நின்றுட்டு இருந்தோம். சரி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிடுவோம். கேளு சின்ன மைல்டா தொண்டையில ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். அதுக்கு ஒரு 25,000 தான் வரும். ரூமு வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். ஓகேனா இன்னைக்கு அட்மிட் ஆகுங்க, இல்ல நாளைக்கு கூட ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடி ஆபரேஷன் கேட்கவு? ஏட்டு இவ தொண்டை இல்லாம ஆக்க போறான்னு நினைக்கிறேன். இருங்க ஆச்சி, 30,000 ரூபான்னு சொல்லிட்டார்ல டாக்டர். இவ அவ்வளவு ரூபாயெல்லாம் கொடுக்க மாட்டா. இவ 5க்கும் 10க்குமே அல்லோல பட்டு கிடப்பா ஒருத்தையும் வாங்கிக்கிட்டு. இவ இங்க 30,000 ரூபாய் கொடுத்தா அந்த ஒண்ணுக்கு அவரை குரல மாத்துவா. ஆமாட்டி அதுவும் சரிதான். கேப்பா என்ன சொல்லிக்காரு, தொண்டையில என்ன பிரச்சனையா? அம்மா டாக்டர் 30,000 ரூபாய் கொடுக்க அளவுக்கு நாங்க வசதி இல்ல, கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்களேன். எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுதாங்கன்னு சொல்லுதீங்க. அப்ப நீங்க மாத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. லைஃப் லாங் உங்க வாய்ஸே மாறிடும். மாறி என்னத்துக்கு சின்ன கோயில சித்திரா கணக்கையா இருக்கும். இந்த பிள்ளைக்கு அறவெட்டு தொண்டையில கத்திய வைக்கன்னு சொல்லுதான். இதுவும் ஈனி இழிக்கு பாரு. எனக்கு
ஓகேம்மா ஓகே, தேங்க்யூ நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட். ஏ ஆச்சி இவ சரின்னு சொல்லிட்டாளே. டாக்டர் அடுத்தால கூப்பிடுறா, வா. நம்மள பார்த்தா நம்ம மாறி போயிடும். வா மேல போவோம். எப்படி ஆச்சி தொண்டையில ஆபரேஷனுக்கு சரின்னு சொல்லிட்டு அதுவும் 30,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இவ ஒரு பைஜார ஜிருக்கியா இருப்பா பலர்கோட்டி. ஐயா இவ யாச்சி இப்படி பண்ணுதா? பேசாம இரு, வா. முதல்ல ஊர்ல எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்கும்னு பாப்போம். சரி ஆச்சி.